ரோ அண்ட் காலம் இன்சர்ஷன் டெலிஷனை பற்றி பார்ப்போம். ஷிஃப்ட் பிடிச்சி ஸ்பேஸ் பிடிச்சிங்கன்னா அந்த கரண்ட் ரோ வந்து செலக்ட் ஆகிடும். அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் அழுத்துனீங்கன்னா செலக்ட் ஆன ரோக்கு முன்னாடி ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ். அடுத்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பார் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கரண்ட் காலம் செலக்ட் ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் அடிச்சிங்க அப்படின்னா அந்த செலக்ட் ஆன காலத்துக்கு முன்னாடி ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ சேம் வே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் மைனஸ் போட்டீங்க அப்படின்னா ரோவோ காலமோ டெலீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அடிக்கிறேன், ரோ செலக்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சுன்னா அந்த செலக்ட் ஆன கரண்ட் ரோ டெலீட் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சுன்னா அந்த செலக்ட் ஆன கரண்ட் ரோ வந்து டெலீட் ஆகுது. அகெயின் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பார் எடுத்துறேன், அந்த கரண்ட் காலம் செலக்ட் ஆகுது. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மைனஸ் அடிச்சுன்னா செலக்ட் ஆன கரண்ட் காலம் டெலீட் ஆகுது. மறுபடியும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மைனஸ் அடிச்சேன் அப்படின்னா செலக்ட் ஆன கரண்ட் காலம் டெலீட் ஆகுது.